அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் பற்றி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஆர்ஆர்பி மூலம், அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலியமாக பேராமெடிக்கல் ஸ்டாஃப் செலெக்ஷன் பண்ணுறாங்க. இதில் ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் போஸ்ட் எடுக்கிறாங்க. கடந்த ஆண்டு 33 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருந்தாங்க. இந்த ஆண்டு மத்திய அரசு 43 பணியிடங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. மேலும் டயாலிசிஸ் டெக்னீஷியன், இசிஜி டெக்னீஷியன், லேப் அசிஸ்டன்ட், நர்சிங் சூப்பர்டென்ட், ஃபார்மசிஸ்ட் போன்ற பல்வேறு பணிகளுக்குமான ஒப்புதலை மத்திய அரசாங்கம் அளிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் விடப்படலை. விரைவில் அதை நம்ம எதிர்பார்க்கலாம். நாம் இப்போ கடந்த ஆண்டு வெளிவந்த நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் கல்வி தகுதி, சேலரி, எக்ஸாம் பேட்டர்ன் போன்றவற்றை பார்க்க போகிறோம். கடந்த ஆண்டு 33 பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. இதோடைய பே லெவல் அப்படின்றது 6, அதாவது இனிஷியல் பேவாக 35,400 ரூபா வந்து அளிக்கப்படும். அதாவது அடிப்படை ஊதியம். இதோட நம்ம அலோன்ஸ் சேர்த்துக்கணும். நமக்கு கிட்டத்தட்ட 60,000க்கு மேலான ஊதியம் வந்து இதில் வந்து பெறப்படும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 33 வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெனரல் அரித்மெட்டிக், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க. இது இல்லாமல் ஜெனரல் சயின்ஸ்லேருந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க. டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் தான். உங்களில் யாராவது எலிஜிபிள் இருக்கீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். நீங்கள் இன்னையிலேருந்தே வந்து ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு. நாம் அடுத்த ஒரு வீடியோவில் கடந்த ஆண்டுகளில் என்ன கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நாம் வந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் செய்யுங்க. இது போன்ற வீடியோ தொடர்ந்து நீங்கள் பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேங்க்யூ.